இப்போ சல்ஃபூரிக் ஆசிடுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாமா? லெட்ஸ் சி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மிஸ்டேக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், அதை சொல்லிடலாம். அதாவது SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ் ஆனால் என்ன ஃபார்ம் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுன்னு சொல்லியிருப்பேன். PT கேட்டலிஸ்ட் போட்டிருப்போம், அல்லது V2O5 யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண விட்டு அதை ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே 2 போட்டிங்கன்னா 6 ஆயிரும், இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா 4 to 6 ஆயிரும். ஸோ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோக்கான ஒரு மிஸ்டேக்கு. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதோடைய சல்ஃபரிக் ஆசிட் வந்து நம்ம காண்டாக்ட் ப்ராசஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து சல்ஃபரிக் ஆசிட்டை கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த சல்ஃபரிக் ஆசிடுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே, ஆக்சுவலி இது கலர்லெஸ் இட்ஸ் ஏ பியூர் சல்ஃபரிக் ஆசிட். பியூர் சல்ஃபரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பியூர் சல்ஃபரிக் ஆசிட் கலர்லெஸ்ஸாக இருக்கும், கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் விஸ்கஸ் லிக்விடாக இருக்கும், விஸ்கஸ் லிக்விட்ஸ். அது பியூர் சல்ஃபரிக் ஆசிட் இஸ் ஏ கலர்லெஸ் லிக்விட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை காண்டாக்ட் ப்ராசஸ். இட் இஸ் ஏ கலர்லெஸ் அண்ட் விஸ்கஸ் லிக்விட்ஸ். ஓகே, இதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிடோட டென்சிட்டி 1.84 கிராம், 1.84 கிராம் பெர் எம்எல். பெர் எம்எல்ல வந்து என்னது, ஒரு எம்எல்ல வந்து 1.8 கிராம் இருக்கும். ஓகே, டென்சிட்டி அதாவது மாஸ் பெர் வேல்யூம் சொல்லக்கூடியதான் டென்சிட்டி. இப்போ டென்சிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் அப்படின்னா 1.84 கிராம் பெர் எம்எல். ஓகே, பெர் எம்எல்ல 1.84 கிராம் இருக்கும். இட் இஸ் ஏ சல்ஃபரிக் ஆசிடுடைய டென்சிட்டி. டென்சிட்டி மீன்ஸ் அட் மாஸ் பெர் வேல்யூம். ஓகே, இட் இஸ் ஏ சல்ஃபரிக் ஆசிடுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சல்ஃபரிக் ஆசிடுடைய ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் இட் இஸ் ஏ ஹை பாய்லிங் பாயிண்ட். ஹை பாய்லிங் பாயிண்ட் and high viscous liquid, high viscosity. Yeah, high boiling point and high viscosity. Sulfuric acid is a high boiling point. Sulfuric acid has a high boiling point, high viscosity of sulfuric acid. Sulfuric acid high அதிகமாக இருக்கு. என்ன ரீசன்? why ரீசன் என்ன ரீசன் கேட்குறாங்க. ஒய் ஹை பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட், ஒய் ஹை விஸ்காசிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் அப்படின்னு ரீசன் கேட்டால் அதுனா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ப்ரெசண்டாக இருக்கும். சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் இஸ் அசோசியேட்டட் பை ஹைட்ரஜன் பாண்டிங். சல்ஃபூரிக் ஆசிட்ல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. அசோசியேஷன் ஆஃப் தி மாலிகுல்ஸ் த்ரூ தி ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதால தான் ஹை பாய்லிங் பாயிண்ட். சல்ஃபூரிக் ஆசிட் has a high boiling point and viscosity because of association of the molecule through the hydrogen bond. So high boiling point, high viscosity of liquid. This is sulfuric acid physical properties. Okay, water dissolve பண்ணினா sulfuric acid dissolve in water. வாட்டரை டிசால்வ் பண்ணால் ஒரு என்ன ஃபார்ம் ஆகுனா H2SO4 டாட் H2O, தட் இஸ் மோனோஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. என்னது மோனோஹைட்ரேட், மோனோ சால்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, மோனோஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இதுமாதிரி டைஹைட்ரேட் கூட ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, டைஹைட்ரேட் அப்படி சல்ஃபூரிக் ஆசிட் டிசால்வ் பண்ணோம்னா H2SO4 டாட் 2H2O. இட் இஸ் ஏ டைஹைட்ரேட். இது என்னது மோனோஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணக்கூடியது. திஸ் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். திஸ் ரியாக்ஷன் இஸ் என்னது exothermic reaction. When dissolved in water it forms mono and dihydrate form ஆகுது. monohydrate and dihydrate form ஆகுது. when dissolved in water to form monohydrate and dihydrate form ஆகுது. இது வாட்டரை டிசால்வ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து it is a exothermic reactions. exothermic reaction is a exothermic. it is a exothermic process. I mean heat release ஆகுதுன்னு அர்த்தம். heat produce ஆகுது. ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ when sulfuric acid dissolved in water, heat is evaporated, heat is released. That reaction is a exothermic reaction. The reaction is a exothermic reaction. Sulfuric acid dissolved in water to form monohydrate and dihydrate form பண்ணக்கூடியது. This reaction is exothermic reaction. Exothermic means heat release ஆகுது. sulfuric acid வாட்டர் டிசால்வ் பண்ணப்ப வாட்டர் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். sulfuric acid dissolved in water அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா அங்கே ஹீட் ரிலீஸ் இருக்குது. ஸோ தட் ரியாக்ஷன் இஸ் ஏ exothermic reaction. That is property of why high boiling point and viscosity hydrogen bond. Okay, density of the sulfuric acid 1.84 gram. The density of water அப்படின்னா 1 gram per ml. ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, sulfuric acid is a dehydrating agent.
dehydrating agents. Why? And 2 mark question இல்லை 3 mark question கேட்கலாம். Why sulfuric acid dehydrating agents? Why sulfuric acid dehydrating agents? Dehydrating agent. Why sulfuric acid is dehydrating agents? Yeah, அது proof that sulfuric acid is a dehydrating agent. Proof that அப்படின்னா ஒரு ஆர்கானிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்கானிக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் இல்லை ஃபார்மிக் ஆசிட் இல்லது சுகர் எடுத்துக்கலாம். சுகர் ஃபார்ம்லாம் C12H22O11. ஓகே, O11 எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஏ dehydrating agents. Dehydrating agents nothing but removal of water from the organic compound. வாட்டரை ரிமூவ் பண்ணக்கூடியதான் dehydrating agent. அப்போ இந்த சுக்ரோஸுங்கிற காம்பவுண்ட்லேருந்து சுக்ரோஸ் காம்பவுண்ட் வந்து ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட்டை ட்ரீட் பண்ணினா நமக்கு என்ன செய்யும், ஒரு வாட்டரை எலிமினேட் பண்ணக்கூடியது. ஸோ வாட்டர் ஃபார்முலானது H2O. ஹவு many ஹைட்ரஜன் 22O11 இருக்குது. ஸோ அப்போ 11H2O எலிமினேட் ஆகும். 11H2னா 22H2 வரும், 11O ஆயிரும். ஸோ H2SO4 டாட் 11H2. ஓகே, 11H2 அப்சர்வ் பண்ணிச்சு. இங்கே என்ன மட்டும் தான் இருக்கும், 12C மட்டும்தான் இருக்கும். 12C மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ப்ளஸ் H2SO4 டாட் 11H2O. ஓகே, என்னது 12C ப்ளஸ் 12C, இங்கே 12C கார்பன் மட்டும் கிடைக்குது. H2SO4 டாட் 11H2O. இட் இஸ் ஏ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ப்ரூவ் பண்ணுறோம். சல்ஃபியூரிக் ஆசிட்டை ஒரு சுக்ரோஸ் ரைட் பண்ணுறப்ப இந்த சுக்ரோஸ்லேருந்து வாட்டரை எலிமினேட் பண்ணிடும். வாட்டரை இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஒரு 11 ஹைட்ரேட் ஒரு ஹைட்ரேட் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இந்த கார்பன் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, வெறும் கார்பன் மட்டும் தான் இருக்கும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஏ ஆக்ட் as a dehydrating agent. Dehydrating means that removal of water. The another one is formic acid எடுத்துக்கலாம். Formic acid formula HCOOH plus sulfuric acid H2SO4 ஆட் பண்ணிங்கன்னா H2SO4 ஆட் பண்ணால் என்ன வாட்டரை எலிமினேட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய H ஃப்ரம் தி ஆர்கானிக் காம்பவுண்டில் வாட்டர் எலிமினேட், இந்த H O போயிடும். ஸோ இது என்ன இருக்கும், CO மட்டும் இருக்கும். ப்ளஸ் H2SO4 ப்ளஸ் என்னது H2O டாட் இதை அப்சர்வ் பண்ணிக்க ஒரு மோனோஹைட்ரேட்டாக ஃபார்ம் ஆனது. ஸோ அப்போ கார்பன் மோனாக்சைடு மட்டும் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் ஃபார்மிக் ஆசிட்டை H2 சல்ஃபியூரிக் ஆசிட்டில் போடுறப்ப என்னது CO மட்டும் ஃபார்ம் ஆகுது. இந்த H2O எலிமினேட் ஆகிடுது. இந்த H இந்த O சேர்ந்து H2O போயிடுது. டாட் H2O இட் இஸ் ஏ கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா COOH. என்னது COOH தட் இஸ் ஆக்சாலிக் ஆசிட் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 எடுத்துக்கிட்டிங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட்னா வாட்டர் எலிமினேட் பண்ணணும். வாட்டர் எலிமினேட் பண்ணப்போ இந்த பாண்ட் பிரேக்கப் ஆகணும். இந்த பாண்ட் பிரேக்கப் ஆகும். இந்த OHும் இதில் இருக்கக்கூடிய ஒரு Hச்சும் சேர்ந்து வாட்டராக எலிமினேட் ஆயிரும். ஓகே, ஒரு CO2 இருக்குது, another one CO இருக்குது. இந்த CO2 இந்த CO ப்ளஸ்ஸு என்னது H2SO4 டாட் H2O டாட் இந்த H2O. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அண்ட் என்னது சல்ஃபியூரிக் ஆசிட் ரைட் மோனோஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதனால் சல்ஃபியூரிக் ஆசிட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக்டிஸே 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ப்ரூவ் தட் அப்படின்னா என்னது 3 ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். சுக்ரோஸ் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்டில் போட்டோம்னா 12 கார்பன் கிடைக்கும், 11H2O அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்து ஃபார்மிக் ஆசிட் தட் இஸ் அன் ஆக்சாலிக் ஆசிட் வாட்டர் போட்டோம்னா H2O எலிமினேட் ஆயிரும். H2SO4 டாட் H2O. CO2 CO கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் ஏ சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஏ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரேட்டிங்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஓகே, வாட்டர் ரிமூவ் பண்ணக்கூடியதான் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அதுமாதிரி நிறைய இதில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் இட் இஸ் கெமிக்கலி ஹை ரியாக்டிவிட்டி சொல்லக்கூடியது. இட் இஸ் என்னது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இட் இஸ் ஏ ஹைலி ரியாக்டிவ்னு சொல்லக்கூடியது. ஹைலி ரியாக்டிவ். ஓகே, ஹைலி ரியாக்டிவிட்டி சொல்லக்கூடியது சல்ஃபியூரிக் ஆசிட். இட் இஸ் என்னது ஹைலி ரியாக்டிவ் காம்பவுண்ட் சொல்லக்கூடியது. இட் கேன் ஆக்ட் அஸ் இது என்னவா ஆக்ட் பண்ணோம்னா இட் கேன் ஆக்ட் அஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆசிடாக பிஹேவ் பண்ணும்.
strong acid. Yeah, it can act as oxidizing agent and another strong acid ஆகும் ஆக்ட் பண்ணக்கூடியது. இது சல்ஃபியூரிக் ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் சல்ஃபியூரிக் ஆசிடோடைய கெமிக்கல் இஸ் ஹைலி ரியாக்டிவ். இட் கேன் ஆக்ட் as a oxidizing agent and another strongest acid ஆகும் என்னது சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்பொழுது இட் கேன் ஆக்ட் as என்னது ஹைலி ரியாக்டிவ், இட் கேன் ஆக்ட் as ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் H2SO4 இஸ் a ஸ்டேபிள் காம்பவுண்ட். H2SO4 இஸ் a ஸ்டேபிளாக இருந்தாலும் அதை ஹீட் பண்ணிங்கன்னா ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? H2O ஃபார்ம் ஆகும். H2O ப்ளஸ் என்னது SO3 சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். H2SO4 ஸ்டேபிள் காம்பவுண்டு, பட் இருந்தாலும் என்ன செய்யணும்? எப்போ வந்து டீகம்போஸ் ஆகும்? ஸ்டேபிளாக இருந்தாலும் டீகம்போஸ் ஆகக்கூடாது. ஆனால் எப்போ டீகம்போஸ் ஆகுது? அட் ஹை டெம்பரேச்சரில் வந்து H2 அண்ட் SO3 ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே,